நீங்கள் இன்று உயிரோடு இருப்பதற்கு 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு கொடூரமான விபத்துதான் காரணம் என்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், ஒரு மிகப்பெரிய விண்கல் மட்டும் அன்று பூமியை தாக்கவில்லை என்றால் இன்று நாம் டைனோசர்களுக்கு உணவாகத்தான் இருந்திருப்போம். 6.6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு எவரெஸ்ட் சிகரத்தை விட பெரிய ஒரு விண்கல் ஒலியை விட 50 மடங்கு வேகத்தில் மெக்சிகோவை தாக்கியது. அந்த ஒரு வினாடியில் பல கோடி அணுகுண்டுகள் ஒரே நேரத்தில் வெடித்தது போன்ற ஆற்றல் உருவானது. ஆயிரக்கணக்கான மைல் தூரத்திற்கு இருந்த காடுகள் நொடிப்பொழுதில் சாம்பலாகின. மோதிய வேகத்தில் கிளம்பிய பல கோடி டன் தூசு படலம் ஒட்டுமொத்த பூமியையும் போர்வையைப் போல மூடியது. சூரிய ஒளி வராமல் பல ஆண்டுகள் உலகம் இருளில் மூழ்கியது. செடி கொடிகள் அழிந்தன. உணவில்லாமல் பிரம்மாண்ட டைனோசர்கள் ஒவ்வொன்றாக மடிந்தன. பூமி ஒரு மரணக் கூடாரமாக மாறியது. ஆனால் மண்ணுக்கு அடியில் ஒளிந்து கொண்ட சிறிய எலியைப் போன்ற பாலூட்டிகள் மட்டும் தப்பித்தன. அந்த சிறிய உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சிதான் இன்று நீங்கள் பார்க்கும் மனித இனம். டைனோசர்களின் அழிவுதான் மனிதர்களின் ஆரம்பம். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு ஸ்டோரி புக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.